பாப்பா மீன் குழம்பு வாசம், மீன் ரோஸ்ட் அப்படியே ஆளையே தூக்குதாண்டவா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா. உனக்கு இல்லாத நெட்டவள்ளி, நீ எவ்வளவு திங்க முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஓகேவா? நெட்டவள்ளி எங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் நீலமால நீங்களா எங்க ஒருத்தமே காணோம். அக்கா இவங்கள இலையும் சாப்பாடுமே எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்கக்கா. அதுக்குள்ள நான் ஒரு வெட்டிட வேண்டியதா ரோஸ்ட். சாப்பிடு நெட்டவள்ளி, சாப்பிடு. நீ யார் வேண்டான்னு சொன்னா? அதேபடி நாங்க வராம நீங்க மட்டும் சாப்பிடலாங்கட்ட. இந்தியாவை தெரியாத சொல்லிட்டா. அதுல என்னடி உனக்கு வந்தது? ஏண்டி நீ கொஞ்சம் சும்மா இருடி. சரி நான் அத்தையை கலைக்கிறதுக்கு தான் அப்படி பேசினேன். அத்தையெல்லாம் கோச்சுக்க மாட்டாங்க. அது சாப்பாட்டு விஷயத்துல என்னைக்குமே கோச்சுக்க மாட்டாங்க. இல்ல நீ சொல்லி என்னைக்கு நான் கோச்சிருக்கிற? நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் ஃபர்ஸ்ட். சரி மாலை நீலா எல்லாம் ரெடி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேங்க்கா. உட்காந்து இலையை போட்டு சாப்பிட்ற வேலை ஒண்ணுதான்க்கா. அக்கா இந்த மீன் குழம்பு மீன் ரோஸ்ட் எல்லாம் எடுத்து இங்க வச்சுட்டு இந்த அடுப்பை அமுச்சு அந்த ஓரமா கொண்டு போய் இந்த கட்டையில எடுத்து அங்க வச்சுட்டு வந்திருக்கா. சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. பஸ் இருக்கு. இதுக்கு மேல நாள் தாக்கு பிடிக்க முடியாது. நான் கொண்டு இதெல்லாம் ஓரமா எடுத்து வச்சு சீக்கிரம் சாப்பாடு போடுறேன். எல்லாரும் உட்காருங்க. அத்தைக்கு அவசரத்தை பாரு. சீக்கிரம் போடுமா. அத்தை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். மீன் குழம்பு செம்மையா இருக்குதுக்கா. அதை விட மீன் ரோஸ்ட் அதை விட பிரமாதமா இருக்குதுக்கா. தேங்க்யூ நெட்டவள்ளி, தேங்க்யூ. அம்மா வேற புகழ்ந்து பேசிட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சு போடுவாங்கட்டு ஐடியா பண்ணிட்டாங்க அத்தை. ஆமாமாளா, ஐடியா பண்ணிட்டாங்களாட்டு இருக்க. என்ன வேணுமோ அதை நான் எங்க அக்காட்ட கேட்டு நான் செஞ்சு தர சொல்லி சாப்பிட்றேன். இதுல என்ன ஐடியா வேணும்? நல்லா இருக்கு சொல்றது ஒரு தப்பா? உங்களுக்கெல்லாம் வாய் டேஸ்ட் தெரியலையாட்டு இருக்குது. ஆக்கி போட்டா போகுது, தின்னுக்கிட்டு போற வேலையை மட்டும் தான் பாக்குறீங்க. ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு நல்லா இருந்தா அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த பழக்கம் இருந்தா தானே நீங்கள நல்லா சமைப்பீங்க. அப்பனா உனக்கு சமைக்க தெரியுமா? நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? எனக்கு சமைக்க தெரியாது. அதனாலதான் அக்கா சமையல் பண்ணாங்கன்னா வந்து வாங்கி சாப்பிட்றேன். இதுல என்ன பொய்? ஆனா இந்த அக்காவுக்கு பால் கூட காட்ட தெரியாது. என்னடி ஆச்சு மக்களே? ஒரு கையை மட்டும் இப்படி நீட்டிக்கிட்டே இருக்கற? அது ஒண்ணு இல்லம்மா, துணி துவைக்கும் போது கையை சுளுக்கிக்கிச்சு. அதனால கையை கொஞ்சம் நீட்டினா கொஞ்சம் சரியாயிரும் தான் நீட்டினமா. தாண்டி சொல்றாங்க தாத்தா பாட்டி எல்லாம் துணி துவைக்க வேணும், மாவாட்ட வேணும், செக்கில் மிளகா அரைக்க வேணும், தண்ணி சேர்ந்து வேணும். இதெல்லாம் செஞ்சோம்னா கை கால் இடுப்பு வலி எந்த வலி வராது. தொப்பை போடாது, கை கால் இடுப்பு வலி எதுவுமே வராது. எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பப்பா நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். நல்லா சுறுசுறுப்பா இயங்கும். தின்னு விடுத்தோம்னா கையும் சுளுக்கு காலும் சுளுக்கு. நீங்க சரியா சொல்லிட்டீங்கக்கா.